Hi students, in the video CBSE class 10 term 2 exam paper வந்து நீங்க எப்படி present பண்ணனும் எப்படி correction பண்ணுவாங்க என்னென்ன points எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த क्वेश्चन பேப்பரோட லிங்க் நம்மளோட description boxல இருக்கு. இப்போ ஸ்டூடண்ட் எழுதின சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன செக்ஷன் क्वेश्चनன்றதுனால கண்டிப்பாக செக்ஷன் ஏ நீங்கள் எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி எழுதணும். கொஸ்டின் நம்பர் கண்டிப்பாக இங்கே எழுதியிருக்கணும். எழுதிட்டு இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து செக்ஷன் ஏவோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எக்ஸுக்கு 2 வேல்யூ கொடுத்துட்டு ஏ அண்ட் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது ஜஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் தான். ஸோ ஃபஸ்ட்டு பி ஆஃப் எக்ஸோட பிளேஸில் வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்கன்றதான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பி ஆஃப் 2/3 is equal to அப்படின்னு எழுதணுங்க. ஸோ இப்படி எழுத வேண்டாம், இப்படி தான் எழுதியிருக்கணும். பி ஆஃப் 2/3 is equal to எழுதி இங்கே ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பி ஆஃப் -3 எக்ஸோட பிளேஸில் -3ன்னு போட்டு இன்னொரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடில் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 2 ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு half மார்க் கொடுத்துட்டு ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ½ மார்க், பி கண்டுபிடிக்கிறதுக்கு ½ மார்க், டோட்டலாக 2 மார்க்ஸ். ஆங்கிள் வேல்யூ ஏ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஸோ பியோட வேல்யூ அங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். இந்த பி வேல்யூ மட்டும் நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு வந்திருக்காங்க. கரெக்ஷன் பண்ணுறவங்க மேபி இதை பார்க்காம கூட போயிடலாம். பி வேல்யூ அங்கே எழுதலைன்னு கூட அவங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு லைனில் ஆன்சர் இருந்துச்சுன்னா அது அந்த பேஜ்லேயே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அதுதான் கரெக்டான மெத்தட். ஸோ இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஸ்டின் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப லாங் கொஸ்டின் 2 மார்க்குக்கு இந்த ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதோட இன்னொரு கொஸ்டின் ரொம்ப ஈஸி. வெறும் நேச்சர் ஆஃப் த ரூட் தான் கேட்டிருக்காங்க. அது 3 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த கொஸ்டின் செலக்ட் பண்ணுங்கள். பேப்பரில் ரஃப் காலம்க்கு இந்த மாதிரி லைன் போட்டு இந்த மாதிரி ரஃப் ஒர்க்கு காட்டுங்க கரெக்டாக. செகண்ட் கொஸ்டின் ஏபியிலேருந்து ஃபைன் இஃப் nth டேர்ம் இஸ் 3 - 2n ஆஃப் சம் ஆஃப் 15 டேர்ம் என்ன அப்படின்னு அந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. 15 டேர்முக்கு அடிஷன்றதுனால n15 எடுத்திருக்காங்க. இது 2 மெத்தட் இருக்குது எஸ்என் ஃபார்முலாவுக்கு. ஸோ இவங்க எஸ் கொடுத்துருக்க ஏஎனில் A1ம் A15ம் கண்டுபிடிச்சி SN = n/2 A + L A + ANல இந்த ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் இன்னொரு ஃபார்முலாவில் போட்டாலுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். 2A + n - 1 × D அதிலே அப்ளை பண்ணலாம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு A1 A2 A3 கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி போடுங்க. எப்படி போட்டாலும் -195 தான் உங்களோட கரெக்டாக ஆன்சர். ஸோ கரெக்டாக போட்டிருக்காங்க. 2 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் கம்ப்ளீட் ஆனோன்னா கையோட ஒரு பென்சில் ஸ்கேல் கையில் வச்சுட்டு கோடு போடுறீங்க. நான் ஃபைனலாக டெக்கரேட்லாம் பண்ண முடியாது நம்மளால். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3 2 மார்க் கொஸ்டினுக்கு 2 மார்க் கொஸ்டின் மாதிரி ஆன்சர் பண்ணால் போதும். இப்போ இங்கே வந்து அவங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இந்த மொத்த ஆங்கிள் வந்து 60 டிகிரியாக இருந்துச்சுன்னா கொஸ்டினில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தது வந்து 2 டைம்ஸ் PS = OP அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இவங்க வந்து இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்து காங்குரன்சி ப்ரூவ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்காங்க. ஸோ எழுதுனது மிஸ்டேக் கிடையாது. 2 மார்க் கொஸ்டினில் டேரெக்டாக இந்த ஓபின்ற லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டர் தான். ஸோ இது மொத்தமாக 120. அப்போ மேலே 60 கீழே 60ன்னு அசியூம் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து உங்களோட ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ போட்டாலே ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் லாங் மெத்தட் எடுத்து எழுதியிருக்காங்க. லாங் மெத்தட் எழுதுனா உங்களுக்கு தப்பு கிடையாது, கண்டிப்பாக கரெக்டு தான். ஆனால் ஃபைனல்ஸில் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஓபிஸ் ஆங்கிள் பைசெக்டர்னு எழுதிட்டு இங்கே ஆங்கிள் இந்த லைனுக்கு இங்கே டேரெக்டாக நம்ம வந்துடலாம். ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு 120/2 60 காஸ் அப்ளை பண்ண அட்ஜசன்ட் பை ஹைபார்டெனஸ் வரும். அப்போ காஸ் 60 degrees = PS/OPன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ காஸ் 60யோட டேபிள் வேல்யூ 1/2 PS/OPன்னு எழுதி இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ். அடுத்த கொஸ்டின் 4th கொஸ்டின் வந்து சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமில் இந்த மாதிரி கண்டிப்பாக ரஃப் காலம் நீட்டாக போடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம ரீசெக் பண்ணும்போது செக் பண்ண முடியும். இந்த மாதிரி 2 ஷேப் இருந்துச்சுன்னா சிலிண்டரோட மெஷர் என்ன, கோனோட மெஷர் என்னன்னு இந்த மாதிரி டேபிள் ஃபார்ம் பண்ணி போடுங்க. அப்போ தான் இதோட ஹைட் எடுத்து அதுக்கோ இல்லை மாற்றி நம்ம இந்த சம்மில் இப்போ சேமாக இருக்க ப்ராப்ளம் இல்லை. ஆனால் காம்பினேஷன் ஃபிகரில் வந்து இதோட ரேடியஸ் அதுக்கும் அதோட ரேடியஸ் இதுக்கும் அப்படி மாற்றி போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 ஷேப்புக்கும் அதோட மெஷர்மெண்ட் எடுத்து எழுதிட்டிங்கன்னா மிஸ் ஆகாது. ஸோ இங்கே வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் மைனஸ் வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா கரெக்டாக எழுதியிருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே கேல்குலேஷன் பண்ணும்போது இங்கே ஏதோ மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைனலாக செக் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், கட் பண்ணது கூட ஸ்கேல் பென்சில் வச்சு ஒரே ஒரு லைன் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்படி தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே கரெக்ட் ஆன்சர் எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2.46 வால்யூம்ன்றதுனால இங்கே சென்டிமீட்டர் கியூப்னு எழுதியிருக்காங்க. டெசிமல்னால இங்கே அப்ராக்சிமேட்லினும் எழுதி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரெக்டு 2 மார்க் கொஸ்டினுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் அடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் வந்து சம் மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் ABCDன்னு இங்கே இருந்துச்சு.
ஸோ இதுதான் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ஈஸியாக இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்பர் அப்படியே வரும். 12 கூட என்ன ஆட் பண்ணால் 25ன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது 12 + a = 25 தான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ a வந்து 13. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நம்பர் 25ம் 10ம் ஆட் பண்ணால் 35 கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 35 கூட என்ன ஆட் பண்ணால் 43ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க 8. அதே மாதிரி லாஸ்ட்டில் 48 + 2 வந்து 50. ஸோ ABCD 4மே கரெக்டாக இருக்குது. எல்லாருக்குமே half மார்க் கொடுப்பாங்க. ஸோ 2 மார்க் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு போட போகிறது கொஸ்டின் நம்பர் 6. 6th கொஸ்டினில் ஃபைண்ட் த மோடுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மோடுக்கு வந்து டேபிள் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் திருப்பியும் டேபிள் எழுத தேவையில்லை. நான் நம்ம டேபிளில் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இருக்கிறதுலே பிக் நம்பர் எடுத்து F1 என்னும் இதில் வந்து பிக் நம்பர் வந்து இதுதான் F1 F0 F2ன்னு எழுதி ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்களான்னு தான் பார்ப்பாங்க. மோடு பொறுத்த வரைக்கும் டேபிளே பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கண்டிப்பாக ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலாவுக்கு 2 சைடும் எழுதுங்க. மோடுன்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்துலையும் எது L எது H எது F1 F2ன்னு எடுத்து எழுதிட்டு ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி 38.33ன்னு கரெக்டான ஆன்சர் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7 செக்ஷன் பியிலேருந்து. செக்ஷன் பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட். கேன்சல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ரீசெக் பண்ணும்போது கண்டுபிடிக்கிறீங்க அந்த கொஸ்டின் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை இந்த மாதிரி பென்சில் வச்சு ஒரே ஒரு லைன் போட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப கசகசன்னு அடிக்காதீங்க. இப்போ அந்த கொஸ்டின் பாருங்கள், லாஸ்ட் பேஜில் அவங்க எழுதியிருக்காங்க பாருங்கள். செக்ஷன் பின்னு போட்டு அந்த கொஸ்டின் நம்பர் 7. ஸோ இது வந்து சால்விங் தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ இது அப்படியே சால்வ் பண்ணியிருக்காங்க. அல்ஜிப்ராவா இங்கே மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுத்துகிட்டு ஒரே சைடு கொண்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷன் வந்திருக்கான்றதை தான் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. 5x² + 19x - 13. இங்கே க்யூப்லாம் வந்தோன்னா பயந்துடாதீங்க. க்யூபிக்லாம் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். இங்கே ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ b² - 4ac அப்ளை பண்ணி குவாட்ரட்டிக் ஃபார்முலாவில் வேல்யூ எடுத்திருக்காங்க. ஒரு நிமிஷம், அடுத்த சமயம் எங்கே இருக்கு இங்கே பாருங்கள். குவாட்ரட்டிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி இங்கே கடைசியாக -5 6/5ன்னு கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. செக்ஷன் பிக்கு 3 மார்க் கொஸ்டின். ஸோ இங்கே 3 மார்க் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7 கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8 வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லேருந்து. ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபுல்லாக அந்த ஏஎன் ஃபார்முலா தான் அப்ளை ஆகிருக்கு. ஸோ AN = A + n - 1 × Dன்ற ஃபார்முலா எழுதி இங்கே பாக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ A7 A9ஓட ஃபார்முலா அப்ளிகேஷன் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி D கண்டுபிடிச்சிருக்காங்க. டியை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஏயோட வேல்யூ கிடச்சிருக்கு. கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொன்னது ஃபைண்ட் த 63 டேர்ம். A + 62 Dன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. A63 வந்து இங்கே 1ன்னு ஆன்சர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது. A D A63 3 பாயிண்ட் இதில் கிடைக்குது. ஸோ 3 மார்க்ஸ். ஸோ இங்கே 3 மார்க்ஸ்ன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ டயக்ராமுக்கு மார்க் இருக்குது. டயக்ராம் இந்த மாதிரி நீட்டாக லேபிள் பண்ணுங்கள். ABCD உங்கள் இஷ்டம், எங்கே வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோன்னு இந்த மாதிரி ட்ரையாங்கிளோட நேம் எழுதணும். ஸோ என்ன தீட்டா எழுதியிருக்கோன்றதை எழுதணும். இங்கே AB 50/√3ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த ட்ரையாங்கிளில் C வந்து 50/3ன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கொஸ்டினில் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஹில்லுன்றது கொஸ்டின். எந்த 2 ஆல்ஃபபெட் ஆட் பண்ணுறோம், ஃபைனல் ஆன்சர் என்னன்றதையும் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 200/3 மீட்டர்னு எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன டிவிஷனாக இருந்தால் கண்டிப்பாக டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணிவிடுங்க. ரொம்ப லாங் அப்படின்னா மட்டுமே நீங்கள் அதை அவாய்ட் பண்ணால் போதும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிவிஷன்லாம் விடாதீங்க, எழுதிடுங்க. ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரா பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதில் அவங்க என்னெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா டேஞ்சன்ட்டோட லென்த்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. ரேடியஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. ரேடியஸும் டேஞ்சன்ட்டும் மீட் பண்ணியிருக்க இடத்துல 90 டிகிரி எழுதியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே எல்லாமே எழுதியிருக்காங்க. டேஞ்சன்ட்டோட லென்த்தை வந்து இங்கே மெஷர் பண்ணி இங்கே கண்டிப்பாக எழுதிருங்க. அவங்க கேட்கலன்னா கூட லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் அப்படின்னு போட்டு அங்கே எழுதுறது தான் கரெக்டு. அங்கே எழுதிடணும். எழுதிட்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஒரு 5 பாயிண்ட்ஸ் வர்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இதான் உங்களோட கொஸ்டின் நம்பர் 10. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின். ஸோ இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் பேப்பர். இது ஆல்ரெடி நம்மளோட வீடியோவில் இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம அப்லோட் ஆகிருக்கோம். உங்களை வந்து மார்க் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்குறதுக்காக. ஸோ கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம் இப்போது.
இதான் கொஸ்டின் நம்பர் 11 அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து மறுபடியும் டயக்ராம் இருக்கான்னு பார்ப்பாங்க. டயக்ராம் கரெக்டாக இருக்கானோ. டிப்ரெஷனாக இங்கே ஆங்கிள் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஆங்கிள் எழுதுங்க. எடுத்தோன்னே இங்கே மட்டும் எழுதிட்டு இங்கே எழுதாமல் விடக்கூடாது கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கணும். எந்த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றது. ஸோ அதோட வேல்யூஸ் C is equal to √3 இது ஆல்ஃபபெட் நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ரொசீட் பண்ணியிருக்கீங்களான்றது தான் அவங்க செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிளோட நேமில் என்ன தீட்டா எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்ப்பாங்க. டிகிரி போட்டுக்கோங்க. ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் அல்ஜிப்ரா கேல்குலேஷன் தான். எல்லா ஆல்ஃபபெட்டையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் கடைசி ஃபைனல் ஆன்சர் செக் பண்ணுவாங்க. ஸோ 4√3 × √3 + 1 மீட்டர்னு வந்திருக்கு. நீங்கள் இதை வேணால் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக √3 வேணால் உள்ளே கொண்டு போயிட்டு மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் சொல்லலாம். ஸோ இதான் கொஸ்டின் நம்பர் 11ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 வந்து ஒரு சர்க்கிள் சாப்டர்லேருந்து ஒரு ப்ரூஃப் தான் கேட்டிருந்தாங்க. அதாவது ஆங்கிள் ஓவும் ஆங்கிள் பியும் ஆட் பண்ணால் சப்ளிமெண்ட்ரின்னு ப்ரூவ் பண்ணும். இங்கே கொஸ்டினில் வந்து கீழே வந்து ஆங்கிள் எக்ஸு ஆங்கிள் ஒய்ன்னு ப்ரெசீட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட சின்ன ஒரு அட்வைஸ், இங்கே வந்து அந்த எக்ஸ் அண்ட் ஒய் எழுதிக்கிட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா இங்கே டினோட் பண்ணியிருக்கீங்க, மார்க் வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. அங்கே எழுதிட்டிங்கன்னா கரெக்ஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஸோ கிவன் என்ன, நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது என்ன, ப்ரூஃப் என்ன. கிவன் டு ப்ரூஃப் அப்படின்னு எழுதி வந்து சர்க்கிள் இந்த மாதிரி ஏதாவது ப்ரூஃப் கேட்டாங்கன்னா எழுதலாம். ஸோ தியரம் 10.1 படினா அந்த டேஞ்சன்ட்டும் சர்க்கிளோட ரேடியஸும் 90ன்றது தான். 4 ஆங்கிள் ஆட் பண்ணால் 360 வரும். அதில் 2 ஆங்கிள் 90. ஸோ x + y வந்து 180. அதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு 3 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க எக்ஸாமில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 13th கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது டவுட் கூட சொல்லியிருந்தீங்க 13th கொஸ்டினில். ஸோ இதுதான் அந்த கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டூடெண்ட்டோட ஆன்சர் பார்க்கலாம். இப்போது கொஸ்டின் நம்பர் 13ல் 2 கொஸ்டின் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 14லேயும் 2 கேஸ் பேஸ்டு கொஸ்டின் இருக்குது. ஸோ இங்கே எழுதியிருக்காங்க 13th கொஸ்டின். சிலிண்டரில் ஸோ ஃபஸ்ட்டு அதுலேருந்து எவ்வளோ எர்த்து வந்து வெளியில் எடுத்திருப்பாங்க அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் போடணும். πr²h அப்ளை பண்ணியிருக்காங்க. 69,300 m³ கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் இருக்க கொஸ்டின். ஸோ எவ்வளோ ஸ்பேஸ்க்கு வந்து கோட் பண்ணுவாங்கன்றது தான் கொஸ்டின். ஸோ அது வந்து இப்படி சர்க்கிள் ஷேப்பில் இருந்தது. இந்த இடத்துல வந்து அந்த ரயில்வே ட்ராக் போயிருக்கு. அப்போ வந்து அவங்க கோட்டிங் பண்ண வேண்டிய ஏரியா வந்து இதுதான். ஸோ இது என்ன ஷேப்னா ஒரு செக்டாரோட சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆங்கிள் தான் கொஸ்டினில் 19 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரிமைனிங் இருக்க ஆங்கிள்ஸ் 360 மைனஸ் பண்ணி தான் எடுத்துருக்கணும். ஸோ அதனால தான் இங்கே 270 டிகிரி எடுத்து கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றதுனால θ/360 × 2πr. ஸோ இதுக்கு வந்து உள்ளே வந்து அப்படியே லென்த்து போகுது. அதனால இங்கே h அப்ளை பண்ணணும். ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 14,850 அப்படின்ற ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருக்கு. கடைசி கொஸ்டின். ஸோ இது வந்து உங்களோட 4 மார்க் கொஸ்டின். ஸோ இங்கே 4 மார்க் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அங்கே எந்த மார்க்கும் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களோட மீன் மீடியன் மோடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து. ஸோ இதுதான் உங்களோட டேபிள். ஸோ இந்த டேபிள் யூஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து மீன், ஒன்று வந்து மீடியன், இன்னொன்று வந்து மோட். ஸோ அந்த கொஸ்டின் தான் இங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் பிலோ கொடுத்துருக்காங்க. பிலோ 20, பிலோ 25, பிலோ 30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினை. ஸோ முதல்ல இந்த கொடுத்துருக்க டேபிளில் இருந்து நம்ம கிளாஸ் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். மீடியன்றதுனால குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிலோ கொடுத்துருக்கிறதுனால அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் இங்கே இருக்குது. ஸோ கொடுத்துருக்கிறது வந்து CF தான். நம்ம தான் Fஐ கண்டுபிடிக்கணும். ஸோ Fஐ கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சியையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பிலோ யூஸ் பண்ணி. ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்லேருந்து n/2 L H F எல்லாமே எழுதிட்டு மீடியனோட ஃபார்முலா எழுதியிருக்காங்க. கொஸ்டினில் வந்து ஏஜ் பற்றி பேசியிருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி இயர்ஸ்ன்னு சொல்லி எழுதுங்க. ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சதோட இயர்ஸ்ன்னு ஹைட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிங்க. ரஃப் காலமாக இந்த மாதிரி தெளிவாக எழுதுங்க. ஸோ அப்போ தான் செக் பண்ணும்போது அதை ஈஸியாக செக் பண்ணி ஃபைன் பண்ணிக்க முடியும். செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் மோடு. ஸோ அதே டேபிள் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சியில் எது பிக்குன்னு பார்த்து F1, F0, F2ன்னு எடுத்துகிட்டு மோடோட ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அப்ளிகேஷன் தான். சால்வ் பண்ணால் 36.76ன்னு வருது. ஸோ கொஸ்டின் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஏஜ்ன்றதுனால ஆன்சரை வந்து இயர்ஸ்ன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அப்படியே உங்களுக்கு இங்கேயும் ஃபுல் மார்க் கிடச்சிரும். ஸோ எல்லாமே ரொம்ப ஈஸி. பேப்பரை கம்ப்ளீட்டாக ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட
உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதோட கொஸ்டின் பேப்பர் லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நீங்களும் மார்க் டெஸ்ட் எழுதிட்டு இதே ஆன்சர் வந்திருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.